ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லா பேக்கரி ஐட்டம் எல்லாமே இந்த அவன்ல தான் வரும். ஸோ இப்போ வந்து என்ன போட்டிருக்கீங்க? வர வந்து கொரோனா காலகட்டத்துல கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டைம்ல எப்படி சமாளிச்சீங்க? அந்த டயத்துல ரொம்ப கஷ்டம். சாப்பாடு கொடுக்க முடியல. அண்ணனூர் யூத்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர் பக்கத்துல அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்கிற கணபதி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். இங்க நிறுவனர் முருகன் அண்ணா கிட்ட அவரோட பிசினஸ் பற்றி கேட்டு போறோம். என்ன பண்றாங்க, என்ன பண்ணுறாங்க நாங்க வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணன் கடை பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து அண்ணன் கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். மிக்சரா இருக்கட்டும், சமோசா அதிகமா நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நான் சின்ன வயசுல வாங்கி சாப்பிடும் போது அண்ணன் கிட்ட வந்து சமோசா வந்து 2 ரூபாய்னா 2 ரூபாய் இருந்துச்சு. அப்புறமா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து வீல் சிப்ஸ் பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 2 ரூபாயில இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணகிட்ட கேட்டா 20 ரூபா இருக்குறாங்க. சோ அண்ணன் வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு தெரியும். ஆனா சொல்லுங்க, நம்ம தொழில எங்க ஆரம்பிச்சீங்க? அதுக்கப்புறம் வந்து 2வது கடை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அது எல்லாமே வந்து டிக்கெட் கவுண்டர் கரெக்டா ஆப்போசிட்ல வந்து எப்படி வியாபாரம்? கொரோனா காலகட்டத்துல கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டைம்ல எப்படி சமாளிச்சீங்க? அந்த டயத்துல ரொம்ப கஷ்டம். சாப்பாடு கொடுக்க முடியல. கடையை மூடி சில டைம் திறக்க முடியும், சில டைம் கடை க்ளோஸ் பண்ணலாம். வாடகை விட்டு எல்லாம் கொடுக்கணும். கஷ்டப்பட்டோம். கரண்ட் பில் இருந்து எல்லாம் கிட்டி வராது. அந்த காலகட்டத்துல பசியில சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். பொருள் போய் வாங்கிட்டு வர வைக்க. இப்போ வந்து இந்த பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குது. நமக்கு நடக்கிற வியாபாரம் அந்த மாதிரி நல்லா இருக்குது. நம்ம கடையோட டைமிங் என்ன? எத்தனை மணி காலையில 10 மணிக்கு, நைட் வந்து நைட்டு 11 மணி, நைட் 11 இருந்து 11 மணி. நம்ம ஆர்டர்ஸ்ல ஏதாவது எடுத்து பண்றோம். நம்ம ஆர்டர் முதலாவது பண்ணா 2 நாளைக்கு முன்னாடி வேணும்னு கேட்கணும். என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நீங்க பண்ணி தரலாம். கேக் எல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு டைம் பர்த்டே கேக்ஸ், பர்த்டே கேக் 1 மணி நேரம். சில பேர் வந்து கொஞ்சம் முன்னாடி வேணும் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வேணுங்கிறாங்க, இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. சரி, சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம போட்டு ஓகே. இது மிக்சர் ஸ்வீட் மாதிரிலாம் ஆர்டர் செஞ்சு அது ஆர்டர் கொடுத்தா இப்போ நம்ம ஒரு டைம் கேட்போம். ஒரு நாள் அரை கிலோ, 1 கிலோ, ஒரு 5 கிலோனா உடனே ரெடி பண்ணிடுவோம். 10 கிலோ 15 கிலோ வேணும்னா 2 நாள் மாவு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் தெரிஞ்சு ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர், ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா? பெரிய ஆர்டர் அவ்வளோத்துல இருக்குது. சுமாரா நார்மலா ஓரளவு ஒரு 5000 10,000 இந்த மாதிரி ஆர்டர் வரும். அதுக்கு தகுந்த ஆள் வச்சு பார்த்துக்கணும். நம்ம கடை வியாபாரம் நம்ம சிம்பிளா நமக்கு நடக்கிற வியாபாரத்துக்கு நானே சொல்றேன். சரி, நம்ம கிட்ட 3 பேர் வேலை செய்யறாங்க. 3 பேர் வேலை செய்யறாங்க. பேக்கரி மாஸ்டர், ஒரு சேல்ஸ்மேன், நான் ஓரளவு நார்மலா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய பேர் வந்து நிறைய தொழில் தொடங்குறாங்க, கொஞ்ச நாள் பாக்குறாங்க, சமாளிக்க விட்டுட்டு போயிடலாம். நான் வந்து என்ன பார்த்தேன், இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணீங்க, அதை இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டன்டா ரன் பண்ணிட்டு தொடர்ந்து ரன் பண்ணிட்டீங்க. அந்த இல்ல வேணாப்பா சமாளிக்க முடியல, வேலைக்கு போறேன் அப்படின்ற தொடர்ச்சியா வந்து எல்லாத்தையும் கஷ்டங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் சமாளிக்கிறது அதை வந்து கடந்து நல்லபடியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் நம்ம கடையில சமோசா வந்து 5:30 மணி ஸ்டார்டிங். எப்போதுமே சரி, கிழங்கு போடுறது வைக்கிறது எல்லாமே 5:30 மணிக்கு மேலே போட்டு 8 மணிக்குள்ள க்ளோஸ் ஆகிடும். சாயங்காலம் வந்து வெஜ் ரோலு, எக் ரோலு, நம்ம வெஜ் ரோல், எக் ரோலு, காலிஃப்ளவர் பக்கடா, வெங்காயம் பக்கடா, நமக்கு நடக்கிறத நம்மளை தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த டைம் 5:30 மணிக்கு மேலதான் நம்ம கடையை பண்ற ஸ்டார்டிங். அதுக்கு முன்னாடி போட மாட்டோம். என்னுடைய ஒரு சின்ன முயற்சி இருக்கிற வியாபாரத்தை வந்து வெளியில இருக்கிற மக்களுக்கோ இல்ல நம்ம ஏரியாக்குள்ள இருக்கிற மக்களுக்கோ தெரியாதவங்களுக்கு எதுக்கு போய் இந்த வீடியோ மூலமா சேர்க்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இதை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்க கடையுடைய சிறப்பு அம்சங்கள் ஏதாவது குவாலிட்டி எப்படின்னா? குவாலிட்டி வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு பிடிச்சா வாங்கலாம், பிடிக்கிறதா விட்டுறலாம். ஏன்னா
காசுக்கு ஏற்ற மாதிரி பொருள் கேட்கறவங்க என்ன கேட்கறோமோ அதை கொடுப்போம். ரேட்டு கம்மியாக வேணும்னா அந்த மாதிரி கம்மியான பொருள் நம்மகிட்ட கிடையாது. குறைஞ்ச ரேட்டு வந்து 320 ரூபா, 400 ரூபா ஸ்பெஷல் மிச்சர், சிப்ஸ் 400, இந்த மாதிரி போட்டோடுக்கு ஒரு ரேட்டு. அரிசி மாவு அதெல்லாம் போட்டோம்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, அந்த வியாபாரமே கிடையாது. நம்ம கடையை பொறுத்த குவாலிட்டியை பார்த்துட்டு வாங்கி. ஸோ நம்ம கடையில வந்து காரம் இருக்கு, ஸ்வீட்ஸ் இருக்கு, பேக்கரியில கேக், தனி கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க சாப்பிடுறீங்க. வந்து ஃபுல்லா பேக்கரி ஐட்டம் எல்லாமே இந்த அவன்ல தான் வருது. ஆமா. ஸோ இப்போ வந்து என்ன போட்டுருக்கீங்க? இது பொறை வந்து வச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர். பொறை வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஸோ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து காரம், இது காரம் அண்ட் அதுலயே வந்து இது வந்து சால்ட் போடுறது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க வெளில இருந்து யாராவது எல்லாமே நம்ம தயாரிக்கும், நீங்களே பண்ணி பேக்கிங் மட்டும் நீங்க பேக்கிங் நம்மளே. ஓகே. இப்போ இதோட ரேட் என்ன? என்ன 1/4 கிலோ வருது? 100 கிராம் 35 ரூபா. 100 கிராம் வந்து 35 ரூபா. இதுல வந்து காரமா இது சால்ட்டும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம்லாம் வந்து பிரிட்டானியா கம்பெனி. அடுத்தபடியா இதுல தட்டை, அது தட்டை வெளியில இருந்து தட்டைலாம் வந்து வெளியில வந்து அந்த மாதிரி தட்டை. இது என்ன தட்டை? இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து சாதா தட்டை, அது பூண்டு தட்டை. ஓ, ரெண்டு பேர் வந்து பூண்டு தட்டைன்னு. இதுல பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கல்ல அந்த பருப்புலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது கொஞ்சம் நைஸா இருக்கும். அடுத்தபடியா நம்ம கிட்ட இந்த பொரி உருண்டை, அதெல்லாம் வெளியில இருந்து வரும். பொரியெல்லாம் வந்து கடைக்காரங்க பாப்கார்ன்லாம் நம்ம போறதானா? இல்ல பாப்கார்ன்லாம் வெளியில இருந்து வரும். ஒரு பாக்கெட் வித்தா 1 ரூபா கிடைக்கும். ஓகே. ஆமா. ஓ, வெளியில இருந்து வர 10 பாக்கெட் விக்கிறோம் அப்படின்னா 10 ரூபா கிடைக்கும். ஆனா இந்த சிப்ஸ் பாக்கெட் தானே நான் சொன்னது. சின்ன வயசுல கொஞ்சம் பெரிய, எனக்கு சின்ன வயசு இருக்கனால இது வந்து இப்ப சின்னதா தெரியுது. பட் சின்ன வயசுல வந்து எனக்கு இது பெரிய பாக்கெட்டா தெரியும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா 2 ரூபா அப்போதைக்கு 2 ரூபால வாங்கினது. அப்போ 1 கிலோ மிச்சர் நம்ம ஃபர்ஸ்ட் கடை ஆரம்பிச்சிருக்கும் போது 100 கிராம் மிச்சர் வந்து 6 ரூபா. 6 ரூபாயா? 50 கிராம் 3 ரூபால 50 கிராம் 3 ரூபா. இன்னைக்கு என்ன ரேட்? இன்னைக்கு வந்து 320 ரூபா. அன்னைக்கு வந்து கிலோ வந்து 100 கிராம் 2 ரூபா. 100 கிராம் 6 ரூபானா 60 ரூபா. 60 ரூபா. அன்னைக்கு 60 ரூபாய். ஸோ இன்னைக்கு இது வந்து 20 ரூபா சொன்னீங்க. அன்னைக்கு வந்து 2 ரூபா. இப்போ இந்த கார வகைகள் ஸ்வீட்டா இருக்கட்டும், எப்படிண்ணா குவாலிட்டி எப்படிண்ணா? எப்போ அடிக்கடிக்கு போடுறீங்களா இல்லை எவ்வளோ நாள்? அது வந்து நமக்கு வந்து தேவையானது ஒரு நாளைக்கு வந்து 3ல இருந்து 4 கிலோ வரைக்கும். ஓகே. பக்கடா போட்டோம்னா ஒரு 4 கிலோ. அந்த 4 கிலோ அப்படியே அன்னைக்கு நாளைக்கு அடுத்த ஃப்ரெஷ்ஷாக எப்படி இந்த பழைய சரக்கு ஆகாம அது எப்படி அன்னைக்கு மாற்ற முடியும்? அன்னைக்கு காலி பண்ணிடணும். வியாபாரம் வந்து நமக்கு வந்து மிச்சம் வராது. பெரும்பாலும் மிச்சர் வந்து ஒரு 3 கிலோ. ஓகே. சோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தின் அடிப்படையில உங்களுக்கு தெரியும் இந்த ஐட்டம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் போகும், அவ்வளவுதான் போடணும்னு தெரியும். சோ அது அடுத்த நாளுக்கோ இல்ல ஒரு 2 நாளைக்கு 2 நாளைக்கு விற்க வேண்டாம். ஆமா. முதல்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் இல்ல 3 நாள் அவ்வளவுதான் மிச்சது. 10 நாள் 15 நாளைக்கு நம்ம கிட்ட இருக்காது. ஒரு ஐட்டம் போட்டோம்னா 3 நாளையில 2 நாள்ல காலி பண்ணி. அப்படி நிறைய போட்டோம் ஆர்டர் ஏதாவது கொடுத்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மாட்டிக்கிடும் போது. அதனால பெரும்பாலும் ஆர்டர் வாங்கணும்னா அட்வான்ஸை வாங்காம போட மாட்டோம். ஏன்னா நிறைய அனுபவத்துல பட்டுக்கிறோம். ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு ஒரு 20 கிலோ வேணும்ட்டு கடைசியில் எனக்கு 10 கிலோ போதும். அப்போ அந்த 10 கிலோ சரக்கு போட்டு வச்சு அதை எப்படி வியாபாரம் பண்றது, மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறது? அது நஷ்டமாகும். அந்த நஷ்டத்தை வேற வழியே கிடையாது. அதிகபட்சமா 2 நாள் மிக்சர் நல்லா தான் இருக்கும். 2 நாள் 3 நாள் அதுக்கு மேல போனா அதுக்கு மேல வந்து நான் நம்மளுடைய கோரிக்கை வந்து வச்சிருக்கலாம். பத்திரமா வச்சிருந்தாங்கன்னா 15 நாள் வரைக்கும் கேரண்டி தரேன். ஆமா, கண்டிப்பா. சோ இப்போ பாக்குற நேயர்கள், அண்ணனூர்ல இருக்கிற மக்கள் வந்து இன்கேஸ் உங்களுடைய வீட்டுல நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா காரம் ஆர்டர் பண்ணனாலும் மிக்சர் அதாவது ஸ்வீட் ஆர்டர் பண்ணாலுமே அன்னைக்கிட்ட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம ஏரியால இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுல தவறு கிடையாது. ஆனா தரமாவும் பண்ணி தருவாரு. நீங்க கேட்கிற மாதிரியான சைஸா இருக்கட்டும், அளவா இருக்கட்டும், எந்த அளவுலாமே பண்ணி தரலாம். இப்போ ஒரு சில பேர் 100 கிலோ 200 கிலோ கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் போடுவோம். ஸோ அதுக்கான நேரம் மட்டும் நீங்க பார்த்து பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் வியாபாரியை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அண்ணனூர்ல இருக்கிற வியாபாரிகளுடைய வியாபாரத்தை வெளியில கொண்டு வர விதமா இந்த வீடியோவை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.
அண்ட் அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் பர்சனலாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் அண்ணன் கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் அண்ணனுடைய ஃபாலோவர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸும் இங்கே இருப்பீங்கன்னு நம்புகிறோம். மறந்துடாம இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம அண்ணனூர்ல இருக்கிற கணபதி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்றதுங்க உங்களுடைய அனுபவத்தை மறந்துடாம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. மறந்துடாம இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நீங்க யாராவது நம்ம அண்ணனூர்ல ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா அது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம அண்ணனூர்ல பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் தேவை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி போடுறோம். அண்ட் நம்ம எந்த சார்ஜஸுமே பண்றது கிடையாது. உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டாக தான் இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த சார்ஜஸுமே கிடையாது. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நீங்க பண்றீங்க, உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும்னு கண்டிப்பா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் பண்றோம். யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து ஷேர் பண்றோம். அண்ட் அடுத்த சுவாரஸ்யமான பிஸ்னஸ் வீடியோவோட கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.